வணக்கம். நாவல் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை கிளம்சி. கிளம்சி. கிளம்சி இதோட மீனிங் என்னன்னு முதல் பார்த்துடலாம். A clumsy person might often trip, drop things or bump into things because they are not very careful in their movements. ஒரு கிளம்சி பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு இங்க விளக்கம் கொடுத்திருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா a clumsy person might often trip அப்படின்னா தடுக்கி விழுவான். அடிக்கடி தடுக்கி விழுந்துகிட்டே இருக்கலாம். டிராப் திங்ஸ் அவங்க கையில வைத்திருக்கிற பொருளை அடிக்கடி நழுவ விட்டுருவாங்க. ஆர் பம்ப் இன்டு திங்ஸ் அப்ப ஒரு பொருள் மேல அடிக்கடி மோதிடுவாங்க. இப்ப ஒரு மேசை கீழே குனிச்சு ஏதாவது எடுக்கும் போது மேசை மேல மோதுறது, கையில இடிச்சுக்கிறது. சோ இந்த மாதிரி தான் ஒரு கிளம்சி பர்சன் இருப்பாங்க. காரணம் என்ன? பிகாஸ் தே ஆர் நாட் வெரி கேர்ஃபுல் இன் தேர் மூவ்மெண்ட்ஸ். அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ்ல அவங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கவே மாட்டாங்க. தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. பிசிக்கலா மூவ் ஆகும்போது எதையாவது இடிக்கிறது, கையில வச்சுக்கிற பொருளை நழுவ விடுறது, ஏதாவது குனிச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மேசையில தலையில இடிச்சுக்கிறது. சோ இது அடிக்கடி நடக்கக்கூடியது அவங்களுக்கு. அப்ப அவங்களத்தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கிளம்சி பர்சன் சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஒரு சென்டென்ஸ் பாருங்க. He is clumsy and always drops his phone. He is clumsy and always drops his phone. அவன் ரொம்ப கிளம்சியா இருக்கிறான். அவன் எப்பவுமே அவனோட போனை கீழே போட்டுருவான். சோ இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே போல நீங்க ஆங்கிலம் கற்க விரும்புகிறீர்கள் என்றால் கீழுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. விடைபெறுகிறேன்.